வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024 வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சில முக்கியமான பிளானட்ஸ் எல்லாம் அட்வான்டேஜாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சனி 11ஆம் வீட்டில் இருக்க ரொம்ப சிறப்பு. தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்லேயும் அதற்கு பிறகு 11ஆம் வீட்டுக்கும் வருகிறார். அதே நேரத்தில் புதன் 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். இப்போ இந்த முதல் 2 வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானமும் சரி தனஸ்தானமும் சரி வலுத்தே காணப்படுகிறது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட சுக்கிரன் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 11ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏதாவது ஏற்கனவே சில சங்கடங்கள்லாம் இருந்திருக்கலாம். அந்த சங்கடங்கள்லாம் கூட நிவர்த்தியாகி ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்வியில் நல்ல ஒரு மேம்பாடு தெரிகிறது. இன்னும் மேலே மேலே சிறப்பாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையை அது சொல்கிறது. பெரும்பாலும் இந்த ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய அளவு வெற்றிகளை தான் பேசுறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றிகரமாக அமையும் முடியும். 2 விஷயம் 15ஆம் தேதி அன்று 2 விஷயம் நடக்கிறது. செவ்வாய் 11ஆம் வீட்டில் சனியோடு சேர்கிறார். அதான் கும்பத்துக்குள்ளே செவ்வாய் வரார். அதே நேரத்தில் சூரியன் மீன ராசிக்குள்ளே போய்ட்றார். இந்த 2 விஷயங்கள் நமக்கு அட்வான்டேஜ்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்டேஜஸாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். அதாவது ஒரு தேவையில்லாத சில ஆர்குமெண்ட்ஸு, சில நேரங்களில் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஏதாவது டிஃப்ரென்சஸ் இன் ஒப்பீனியன், சில சில நேரங்களில் சில பிரச்சனைகள், மன வருத்தம் தரக்கூடிய சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால், இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் பெரிய அளவு வெற்றிகளை ஈட்டி தரக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக உங்களை பொறுத்த வரையில் அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.